வளைகுடா நாடுகளில் ஈரான் தீவிர தாக்குதல். டிரம்ப் எச்சரிக்கைக்கு பதிலடி. தெற்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல். எனது கைது சட்டவிரோதமானது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஸ்ரேசாலி ரீட் மனு தாக்கல். எதிர்க்கட்சிகள் நாட்டுக்கு பெரும் சாபக்கேடு. மக்கள் விடுதலை முன்னணி சாடல். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கவில்லை. நீதியமைச்சர் தெரிவிப்பு. வணக்கம். இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கவில்லை என்றால் ஈரானுக்கு நரகத்தை காட்டுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்ததைத் தொடர்ந்து ஈரான் இன்று இஸ்ரேல், வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட மேற்கு ஆசியா முழுவதும் தீவிர தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. அத்துடன் பேரழிவை ஏற்படுத்தும் பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. முன்னதாக டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையில் ஈரான் 48 மணி நேரத்துக்குள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை இறுதி செய்யுங்கள் அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து விடுங்கள், இல்லாவிட்டால் ஈரான் நரகமாக மாறும் என தெரிவித்திருந்தார். ஆனால் டிரம்பின் இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தனது தாக்குதலை தீவிரமாக்கியுள்ளது. இஸ்ரேல், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது இன்று அதிகாலையில் இருந்தே தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடாத்தியுள்ளது. இன்று வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியதாகவும் தங்கள் பகுதியை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் தாக்குதலை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குவைத் கூறியுள்ளது. ஒரு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு தங்கள் வான் பாதுகாப்பு படைகள் பதிலடி கொடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் திங்களன்று கூறியது. ஈரானில் இருந்து தங்கள் நாட்டை நோக்கி ஏவப்பட்ட புதிய ஏவுகணை தாக்குதலை அடையாளம் கண்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவமும் தெரிவித்தது. ஐக்கிய அரபு அமீரகம் ஜனாதிபதி ஆலோசகர் அன்வர் ஹார்காஸ் ஈரானின் அரபு அண்டை நாடுகளை குறிவைப்பது உண்மையில் அமெரிக்காவின் பங்கை பலப்படுத்தும். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான எந்தவொரு அமெரிக்க தலைமையிலான முயற்சி சர்வதேச முயற்சியிலும் சேர ஐக்கிய அரபு அமீரகம் தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். தெற்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து ஈரான் நடாத்திய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக இடைமறைத்து அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்று காலை தெற்கு இஸ்ரேலின் பீர்ஷெபா உள்ளிட்ட பல பகுதிகளில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டன. இதனால் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் வான்பரப்பில் ஊடுருவிய ஈரானிய ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக இடைமறைத்து அளித்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் எந்தவித உயிர் சேதங்களோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் நிர்வாக கூட்டம் மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்த கலந்தாய்வு நேற்று முன்தினம் கட்சியின் மாவட்ட பணிமனையான அறிவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த தியாகத்தாய் அன்னை பூபதியின் நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிர்வாக கூட்டத்தின் ஏனைய நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. கிளிநொச்சி மாவட்ட கிளையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாவட்ட கிளை செயலாளர் வீரபாகு விஜயகுமார், கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேளமாளிகிதன், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன், பூநகரி பிரதேச சபையின் உபதவிசாளர் குலவீரசிங்கம், குணலட்சுமி மற்றும் மாவட்ட கிளை நிர்வாக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் குறித்து கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. மாவட்ட ரீதியாக கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பது மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலும் இதன்போது முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது என அறிவிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பிரேரணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் அண்மையில் சுரேஷ் சாலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தனது கைது மற்றும் தடுத்து வைப்பு நடவடிக்கைகள் அடிப்படை சட்ட கோட்பாடுகளுக்கு முரணானது என அவர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, அருட்தந்தை ரோகன் சில்வா, சட்டமா அதிபர் ஆகிய தரப்பினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். தன்னை தடுத்து வைத்துள்ள உத்தரவை வலுவற்றதாக்குமாறும் உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த கைது நடவடிக்கையில் இருந்து தனக்கு நிவாரணம் வழங்குமாறு அவர் தனது மனுவில் கோரியுள்ளார். இந்த மனு எதிர்வரும் நாட்களில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சிகள் நாட்டிற்கு சாபமானவர்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை விமர்சித்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் பொதுவான நோக்கம் எனவும் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதற்காக மிக மோசமான விடயங்களை மேற்கொள்வதுடன் பொய்யான வதந்திகளையும் எதிர்க்கட்சிகள் பகிர்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக மத்திய கிழக்கு போர் மூண்டுள்ள நிலையில் இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் ஈரானின் போர்க்கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் சர்வதேச ரீதியாக நாட்டின் நடுநிலைமையை சீர்குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயற்படுவதாகவும் டில்வின் சில்வா தெரிவித்தார். குறித்த போர்க்கப்பல் தொடர்பில் அமெரிக்காவுக்கு தேவையான தகவல்களை இலங்கை அரசாங்கம் பெற்றுக் கொடுப்பதாக பொய்யான வதந்திகள் எதிர்க்கட்சி பகிர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு அனைத்து விடயங்களையும் நாட்டை சர்வதேச சமூகத்திடம் தாரை வார்த்து சீரழிவுக்குள் கொண்டு செல்வதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார உத்தியோகபூர்வமாக மறுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார, அமைச்சரவையில் இது தொடர்பாக எந்தவொரு கலந்துரையாடலும் நடைபெறவில்லை. எனவே அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படும் இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை என தெரிவித்தார். அரசாங்கம் நீதித்துறையின் தற்போதைய கட்டமைப்பில் தலையிடவில்லை என்பதையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளைகுடா நாடுகளில் ஈரான் தீவிர தாக்குதல், டிரம்ப் எச்சரிக்கைக்கு பதிலடி. தெற்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல். எனது கைது சட்டவிரோதமானது, மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஸ்ரேசாலி ரீட் மனு தாக்கல். எதிர்க்கட்சிகள் நாட்டுக்கு பெரும் சாபக்கேடு, மக்கள் விடுதலை முன்னணி சாடல். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கவில்லை, நீதியமைச்சர் தெரிவிப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.